வெல்கம் டு ஸ்டெல்லா மேக்ஸ் சேனல். டிஎன்பிஎஸ்சி 2022 கேட்ட குரூப் 4 கொஸ்டினை நான் பேஸ் பண்ணி அதில் உள்ள ரேஷியோ ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். அந்த ரேஷியோ ப்ராப்ளம் வந்து ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. சரி, அது என்ன ஃபார்முலா அப்படின்னா A/B அப்படின்னா இஸ்துங்கிற இடத்துல வகுத்தல் வரும், அவ்வளோதான். சரியா, நல்லா கவனிங்க. இஸ்து அப்படிங்கிற இடத்துல வகுத்தல் போடுறோம், அப்போ A/B. இது ஒரு கான்செப்ட்டு. அடுத்து விகித சமம் அப்படின்னு கேட்டால் A/B C/D. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா நடுவில் 2 நம்பரையும் பெருக்கணும், ஈக்குவல் டு கடைசி 2 நம்பரையும் பெருக்கணும், அவ்வளோதான். சரியா, இதே இது நேர் விகிதம் எதிர் விகிதம் அப்படின்னு இருக்கு. நேர் விகிதம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நபரோட எண்ணிக்கை கூடும்போது அவங்க செய்கிற வேலை வந்து கூடுச்சு அப்படின்னா அது நேர் விகிதம். ஒரு நபரோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க செய்கிற வேலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது எதிர் விகிதம். நேர் விகிதமாக இருந்தால் எப்படி எழுதணும்? x/y = மாறிலின்னு எழுதணும். சரியா, x/yன்னு எழுதணும். நேர் விகிதம்னா x/yன்னு எழுதணும். எதிர் விகிதம் அப்படின்னா x/yன்னு எழுதணும். இது வகுத்தல், இது பெருக்கல். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், இந்த ஃபார்முலாக்கான வீடியோ. அதனால் நான் சிம்பிளாக சொல்லிவிட்டு நான் வந்து கொஸ்டினுக்குள்ளே போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் உள்ளே போய் டீப்பாக பார்ப்போம். கவனிங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2022 குரூப் 2 கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுத்துக்கிட்டேன். இதில் 151வது கொஸ்டினை பாருங்கள். 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. ரேஷியோ. சரியா, ரேஷியோ ப்ராப்ளம். அப்போ என்ன செய்யணும்? 2 அப்படிங்கிற இடத்துல இஸ்து அப்படின்னு போடணும். சரியா, இப்போ என்ன வரும்? 3 கிலோமீட்டர் இஸ்து 300 மீட்டர். இப்படி போட்டதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3:300 போடக்கூடாது. இங்கே என்ன இருக்குது? கேன்னு இருக்குது. சரியா, நல்ல அடிப்படையான ஒரு பேசிக் என்ன அப்படின்னா கிலோ அப்படின்னா 10^3ன்னு அர்த்தம். இதே இது எம், கேபிட்டல் எம் இருந்துச்சுன்னா மெகாமீட்டர். பெரும்பாலும் மெகாமீட்டர் வராது, 10⁶. இதே இது எம், ஸ்மால் எம், மில்லிமீட்டர். இது வந்து மீட்டர். சரியா, இதுக்கு முன்னாடி ஸ்மால் எம் இருந்துச்சு அப்படின்னா 10⁻³ சரியா, 10⁻³ இதே இது மைக்ரோ அப்படின்னா 10⁻⁶. இந்த வேல்யூவில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேனா 10⁻³ அர்த்தம், எம் இருந்துச்சுன்னா 10⁻⁶. இது வந்து மீட்டர் தான், இது வந்து அலகு. இதுக்கு பதிலாக வேல்யூலாம் வராது. சரியா, எம் மெகாமீட்டர், கிலோமீட்டர், எம் மில்லிமீட்டர், மைக்ரோமீட்டர். மைக்ரோனா 10⁻⁻⁶, மில்லினா 10⁻⁻³ அர்த்தம். சரியா, இந்த அளவு, இந்த பேசிக் அளவுகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, எப்போ கேட்டாலும் எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேசிக் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 3, இந்த கேக்கு பதிலாக என்னது இருக்குது? 10⁻³ 10⁻³ எப்படி எழுதலாம்? 3 × 3 0. 10⁻³ தான் என்னது? 1000 இஸ்து 300. இப்போது இந்த 2 0வும் இந்த 2 0வும் அடிச்சிடலாமா? மீதி என்ன இருக்குது? 30:3. இஸ்துங்கிற இடத்துல என்ன பண்ணுவோம்? வகுத்தல். அப்போ 30/3 அடிச்சேன்னா 10/1. இப்போ 10:1. புரியுதா? திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. 3 கிலோமீட்டர் டு 300 மீட்டர் ரேஷியோ விகிதம் தான் காண்க. அதாவது 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. விகிதம் கொடுத்துட்டாங்க. நம்ம நம்பரை மட்டும் பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற அந்த அளவுகளை பார்க்கணும். சரி, கிலோமீட்டரில் இருக்கா, மில்லிமீட்டரில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதோட வேல்யூலாம் இங்கே கொடுத்துருக்குறேன், நல்லா செக் பண்ணிக்கோங்க. மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 3 × k இருக்கிறதுனால அது 1000ஆல் பெருக்கிக்கிறேன். 300 மீட்டர். இந்த எம்முக்கு பதிலாக 10⁻³ போடக்கூடாது, ஏன்னா இந்த 2 மீட்டருமே அளவுகள். சரியா,
ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 3 × 1000 இஸ் 300. இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்கும்? 3 × 10 30. மீதி 3. இப்போ இது இஸ்துனா வகுத்தல் தானே அர்த்தம். அப்போ 330/3ன்னு வரும். அடித்து கொடுத்தீங்கன்னா 1 3 3 10 3 30. அப்போ 10:1. ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளத்துக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது எனில், அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் 50 பக்கங்களை படிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு நேர் விகிதமா எதிர் விகிதமானு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஓகேவா? ஒரு நபர் தான், ஒரு புத்தகம்தான், ஒரே வேகம்தான். ஆனால் எத்தனை பக்கம் படிக்கிறாங்க, எவ்வளோ நேரம் ஆகுது, அதுதான் கொஸ்டின். புரியுதா? ஒரே நபர் தான், ஒரே புத்தகம்தான், ஆனால் எத்தனை பக்கங்களை எவ்வளோ நேரத்தில் படிக்கிறாங்க அதுதான் முக்கியம். அப்போ 20 பக்கங்கள், சரியா? 20 பக்கங்களை 2 மணி நேரத்தில் முடிக்கிறார். 20 பக்கங்களை 2 மணி நேரத்தில் அவர் வந்து படித்து முடிச்சிடுறாரு. அப்போ அதே வேகத்தில் தான் படிக்கிறார். சரி, அதே வேகம் சொல்லிட்டாங்க. அப்போ 50 பக்கங்களை படிக்க அவர் எப்படி ஆகும்? 50 பக்கங்களை படிக்க அதே வேகத்தில் படிக்கணும். 50 பக்கத்தில் படிக்க எப்படின்னு கண்டிப்பாக இதுதான் தெரியணும். 50 பக்கங்களை படிக்க எவ்வளோ நேரம் ஆகும், எத்தனை மணி நேரம் ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின். புரியுதா? 20 பக்கங்களை 2 மணி நேரத்தில் படிச்சிடுறாரு. அப்போ அதே வேகத்தில் 50 பக்கத்தை படிக்க எவ்வளோ நேரம் ஆகும், இதுதான் கேள்வி. புரியுதா? நமக்கு பார்த்தாலே தெரியுது, 20 பக்கத்தை விட 50 பக்கங்கிறது அதிகரிக்கிறது. சரியா? அப்போ அதிகரிக்குது. சரியா? 20 பக்கத்தை விட இது 50 பக்கம் அதிகரிக்குது. கண்டிப்பாக 2 மணி நேரம் இது என்னாகும்? கூடத்தான் செய்யும். ஏன்னா 20 பக்கங்கன்னு சொல்லும்போது 2 மணி நேரம் ஆகுது. இப்போ 50 பக்கம்னா அதோட கூடவா தான் நேரம் ஆகும். ஏன்னா 20 பக்கத்தை 2 மணி நேரம் படிச்சுட்டாரு. அதே வேகத்தில் தான் படிக்கிறார். இல்லை இந்த 20 பக்கத்தை படிக்கிற நேரத்தை விட இவர் வந்து அதிகமான வேகத்தில் படிக்கிறாருன்னு சொன்னால் நேரம் குறையும். ஆனால் இங்கே அப்படி சொல்லலை, அதே வேகத்தில் தான் படிக்கிறாரு. அப்போ 50 பக்கத்தை அதே வேகத்தில் படிக்கும்போது கண்டிப்பாக நேரம் அதிகமாகும். இது ரெண்டும் எப்படி இருக்குது? நேர் விகிதத்தில் இருக்குது. இது கூடும்போது இது கூடும்போது இதுவும் கூடுது, இது கூடும்போது இதுவும் கூடும். அப்போ என்னாகும்? நேர் விகிதம் சொன்னால் இந்த வேல்யூவை அப்படியே போட்டு வகுத்தரணும். சரியா? அப்படியே வகுத்தல் போட்டுடணும். அவ்வளோதான். ஈக்குவல்ட்டு 2 பக்கமும் வகுத்தல் போடணும். அப்போ 20/50 ஈக்குவல்ட்டு 2/x. இப்போ எக்ஸு தானே தேவை. இப்போ என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டு எக்ஸ் என்னங்கிட்டு கொண்டு வரேன். இப்போ 2/20 × 50 அடிச்சேன்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல், மீதி 5. அப்போ என்ன ஆன்சரு? எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டு 5. அப்போ 5 மணி நேரம் ஆகுது. ஆன்சர் வந்து 5. சி தான் ஆன்சர். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரேஷியோ ப்ராப்ளம் அதோட ஃபார்முலா பார்த்துருக்கோம். பேசிக் ஃபார்முலா பார்த்தோம். அதுக்கு 2 மாடல் சம் டிஎன்பிஎஸ்சி 2022 கேட்ட கொஸ்டினை பேஸ் பண்ணி 2 மாடல் பார்த்துருக்குறோம். சரியா? ஒன்று வந்து நேர் விகிதம் எதிர் விகிதம் பேஸ் பண்ணி ஒரு சம்மு, இன்னொன்று வந்து இந்த ரேஷியோ கிலோமீட்டர் டு மீட்டர் அதுக்கு ரேஷியோ பார்த்துருக்குறோம். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.